வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நல்ல சுவையான பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம். இந்த பிரட்டலை குளிர்சாதன பெட்டி இல்லாமல் வெளியில் வச்சு 1 மாதம் வரையும் சாப்பிடலாம். வேலைக்காகவும் படிப்புக்காகவும் வெளியில் தங்கியிருக்கிற ஆட்களுக்கு இதுபோல் நாங்கள் செய்து கொடுக்கலாம். வாங்க நாங்கள் பிரட்டல் வேலையை தொடங்குவோம். நான் இதில் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். இதை கழுவிட்டேன். இதை நாங்கள் ஓரமாக வச்சு கொள்ளுவோம். அதோட 1/4 கிலோ அளவில் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். 100 கிராம் உள்ளி எடுத்திருக்கிறேன். ஒரு 10-15 அளவில் பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்த பிரட்டலுக்கு முக்கியமானவர் இவர் தான், நெத்தலி கருவாடு. நான் இதில் 250 கிராம் நெத்தலி எடுத்து துப்புரவாக்கி நல்லா 4-5 தரம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிருக்கிறேன். இவர் இப்படியே ஓரமாக இருக்கட்டும். இனி நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சுருந்த வெங்காயம், உள்ளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஈரம் போகிறதுக்கு டிஷ்யூ பேப்பராலேயோ அல்லது ஒரு வெள்ளை துணியாலேயோ நல்லா துடைச்சி எடுத்துடுவோம். கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்தால் எங்களோட பிரட்டல் கனநாள் வச்சிருக்க முடியாது, பூஞ்சனம் பிடிச்சிரும். இதில் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே இதை நேரத்தோட கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு காய வச்சு எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் கழுவி துடைச்சி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நல்லா மெல்லிசாக அரிஞ்சிடுவோம். என்னுடைய பதிவுகளை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நீங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயில் விநாகிரி கொஞ்சம் விட்டுக்கொள்வோம். இது தேங்காய் விநாகிரி. செயற்கையான விநாகிரிகளும் இப்போ கடைகளில் விற்கிது. அது வேண்டாதீங்க, வேண்டுற நேரம் பார்த்து வேண்டுங்க. நான் இதில் ஒரு 25 ml அளவுக்கு விநாகிரி விட்டுக்கொள்கிறேன். பச்சை மிளகாய் மூழ்கிற அளவுக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இந்த பிரட்டலுக்கு தேவையான பொருட்களை பார்த்து கொள்வோம். இதில் இடித்த தனி மிளகாய் வச்சுருக்கிறேன். நாங்கள் போடுற நேரம் அளவு சொல்கிறேன். அதே போல் தனி மிளகாய் தூளும் இருக்குது, இதையும் வச்சிருவோம். போடுற நேரம் அளவு சொல்லுவோம். மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு பச்சையான கடுகு வறுக்கையில் அதையும் இடித்து வச்சிருக்கிறேன். பச்சையான கடுகு உணவுகளை பழுதடையாமல் பாதுகாக்கக்கூடியது. இனி நாங்கள் கத்திரிக்காயை வெட்டி கொள்ளுவோம். கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு முதல் ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சு கொள்ளுவோம். கத்திரிக்காயை அப்படியே வெட்டி இந்த இதில் பிரட்டி விட்டுருவோம். கத்திரிக்காய்களை நல்ல மெல்லிசாக வெட்டி கொள்ளுவோம். அப்போ தான் கெதியில் பொரியும். எங்களோட ஊர் கத்திரிக்காய்ண்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய்கள் தான் கடையில் இருக்குது. வெட்டின கத்திரிக்காய் துண்டுகளை இப்படியே நாங்கள் மஞ்சளும் உப்பும் கலந்ததில் போட்டு கையால் ஒருக்கா கலந்து விட்டுருவோம். இதுபோல் மற்ற கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுருவோம். கத்திரிக்காயை வெட்டின உடனேயே பொரிச்சிட வேணும். கரை நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு முதல் நாங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை அப்படியே நடுவில் டபுளாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு இதில் எல்லாத்தையும் போட்டுருவோம். அப்போ எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். அடுப்பில் எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்கு. நாங்கள் கத்திரிக்காய்களை முதல்ல பொரித்து கொள்ளுவோம். நான் இதில் 350 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டுது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருவோம். இதுபோல் மிச்சம் இருக்கிற கத்திரிக்காயையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். கத்திரிக்காய் பொரித்து முடிஞ்சது. இனி நாங்கள் வெங்காயத்தை பொரித்து கொள்ளுவோம். வெங்காயத்தை நல்லா முருக விடக்கூடாது. எங்களோட வெங்காயம் பொரிபட்டுட்டுது. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுவோம். இதே போல் உள்ளியையும் பொரித்து எடுத்துடுவோம். உள்ளி பொரிபட்டுட்டுது. நான் பொரிக்கிற எல்லாத்தையுமே தனித்தனி டிஷ்யூவில் தான் எண்ணெய் வடிய வச்சிருக்கிறேன்.
இனி நாங்கள் விநாகிரியில் போட்டு வச்சுருந்த பச்சை மிளகாயையும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இதில் வந்து வெடிக்க பார்க்கும், நாங்கள் வினிகரில் போட்டு வச்சுருந்தோம், எண்ணெய் தெறிக்கும், பார்த்து பொரிக்க வேணும். பொரிப்பட்டது காணும், பச்சை நிறம் மாறக்கூடாது. இனி கருவேப்பிலையும் போட்டு அப்படியே கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துருவோம். நிறம் மாறக்கூடாது, பச்சை நிறமாக இருக்கிற நேரமே எடுத்துட வேணும். எல்லாமே பொரித்து முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக நெத்தலி கருவாட்டை பொரிச்சிருவோம். நெத்தலி கருவாட்டை நல்ல முருகலாக பொரிக்கக்கூடாது. நெத்தலி பொரி போட்டுட்டுது. இதே போல் எல்லா நெத்தலியையும் பொரிச்சிட்டு நாங்கள் பிரட்டலை செய்ய தொடங்குவோம். இந்த பிரட்டலை மண் சட்டியில் தான் செய்ய வேணும். அதே போல் மரக்கரண்டி தான் பாவிக்க வேணும். முதல்ல நாங்கள் 2 கரண்டி தனி மிளகாய் தூள் போட்டுக்கொள்வோம். நான் எல்லாமே இந்த கரண்டியின் அளவுக்கு தான் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் தனி இடித்த மிளகாய் அதையும் போட்டுக்கொள்வோம். 2 கரண்டி போட்டுக்கொள்கிறேன். அதே கரண்டியால் 1 கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். 1 கரண்டி கடுகுத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன், பச்சையான கடுகு. 1 மேசக்கரண்டி அளவுக்கு சீனி போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த உப்பும் சீனியும் நாங்கள் பிறகு அளவு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். இதில் இப்போ விநாகிரி சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஊற வச்சுருந்த அந்த விநாகிரியையும் விட்டுக்கொள்ளுவோம். அதோட இன்னும் கொஞ்சமும் விட்டுக்கொள்ளுவோம். மொத்தமாக நான் இதில் ஒரு 75 ml அளவுக்கு விநாகிரி விட்டுருக்குறேன். இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுவோம். நான் இதில் இன்னும் 1 கரண்டி சீனி சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக இதில் 2 மேசக்கரண்டி சீனி சேர்த்துருக்குறோம். அந்த நான் 70 ml சொன்ன விநாகிரி வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் ஊற வச்சுருந்ததையும் சேர்த்துத்தான். 2 நிமிஷம் ஆகிட்டுது. அடுப்பை குறைச்சி வச்சு தான் நாங்கள் இதை கொதிக்க விட வேணும். இப்போ அடுப்பை நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல உள்ளியை சேர்த்துக்கொள்கிறேன். பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா அப்படியே கலகலாண்டு இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் நெத்தலி கருவாட்டை சேர்த்துருவோம். இது வந்து நெத்தலி கருவாட்டில் மட்டும்தான் செய்யலாமென்றால் இல்லை, வேறு எல்லா கருவாட்டிலையும் நாங்கள் இது மாதிரி செய்யலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அகப்பக்காம்பாலி ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். கடைசியாக இந்த கலவை வந்து பொரிச்ச எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி வடிவாக கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிடுவோம். அடுப்பை மூட்டிட்டு இது ஒரு நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷம் போல ஒருக்கா கலந்து விட்டுருவோம். சூடு வரும் வரையும் தான், கன நேரம் விடக்கூடாது அடுப்பில். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இது ஒருக்கா இடையிடையே நாங்கள் கலந்து விடுவோம். அப்போ தான் எல்லாமே நல்லா சேரும். எல்லாத்தையும் வடிவாக கலந்ததுக்கு பிறகு எங்களுக்கு உப்பு காணாத மாதிரி இருக்கும். அந்த நேரம் மேலால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். ஏனெண்டா நாங்கள் வெங்காயத்துல எல்லாம் உப்பு போடல. எங்களோட பிரட்டல் தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் இதை ஆற விட வேணும். ஆற விட்டு தான் போத்தலில் போட வேணும். ஆனால் இதை இப்படியே நாங்கள் ஆற விடக்கூடாது. காற்றுல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் போயிடும். அதால் ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை வச்சு நாங்கள் மூடி ஆற விடுவோம். எங்களோட பிரட்டல் நல்லாவே ஆறிட்டுது. இனி நாங்கள் இதை போத்தலில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் 1 மாதம் மட்டும் இதை நாங்கள் வச்சிருந்து சாப்பிடலாம். அதுக்கு மேலெல்லாம் வச்சிருந்து சாப்பிட தேவையில்லை. இப்போ நாங்கள் இதை போடுறதுக்குரிய போத்தில் அவிக்க போகிறோம். போத்தில் அவிச்சால்தான் அதில் உள்ள கிருமிகள் இல்லாமல் போகும். ஊறுகாயாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, போடுற போத்தல்களை தொட்டு நீக்க வேணும். நான் அவிய விட்டுருக்குறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் போத்தல் அவிஞ்சிருக்கு. இதை இப்படியே எடுத்து நாங்கள் இந்த போத்தல் ஆறுறதுக்கு முதலே எங்களோட பிரட்டலை போட்டுற வேணும். கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் கவிட்டு வைப்போம். தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிரட்டும். அதுக்கு பிறகு எடுத்து எங்களோட பிரட்டலை போட்டுருவோம்.
தண்ணி வடிஞ்சிட்டுது. இனி நாங்கள் பிரட்டலை எடுத்து போத்தலில் போட்டுருவோம். வீட்டை விட்டு தூரத்தில் தங்கி இருக்கிற ஆட்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. ஏன்னு சொன்னால் கடை சாப்பாட்டுன்ற அருமை எங்களுக்கு தெரியும் தானே எப்படி இருக்குமென்று சொல்லி. இப்படி ஒரு பிரட்டல் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொண்டு நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். பிரட்டலை போடைக்கில் நல்ல வடிவாக அமர்த்தி போட வேணும். உள்ளுக்கு காற்று நிற்கக்கூடாது. அதே நேரம் போத்தலிட்டு அந்த விளிம்பெல்லாம் நல்ல வடிவாக டிஷ்யூவால் துடைச்சி எடுத்துட வேணும். எங்களோட சுவையான கத்தரிக்காய் நெத்தலி பிரட்டல் தயாராகிட்டுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.